வெல்கம் டு அஞ்சூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புட்டும் கடலை கறியும். அதுக்கு நான் 2 கிளாஸ் புட்டு மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புட்டு மாவு வந்து நான் கடையில் வாங்கினது தாங்க, வீட்டில் வந்து அரைச்சது கிடையாது. கடையில் வாங்கின புட்டு மாவு தான். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு மாவுன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குது, அதுதான் வாங்கியிருக்கேன். இதை நல்லா பெசரி விட்டுட்டு இதை தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறலாம். அது நல்லா வந்து ஊறட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து கடலைக்கறிக்கு நம்ம பேஸ்ட்டு அரைக்கணும். அந்த பேஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன வணக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கம். இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூட இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது புரிஞ்ச வாட்டி இது லைட்டாக வணங்கின வாட்டி ஒரு நல்ல கை ஃபுல்லாக நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கின வாட்டி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வணங்கணும். இந்த அளவுக்கு வணங்கின வாட்டி இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புட்டு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிடலாம். நான் கை வச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஹாஃப் இது தண்ணி வச்சா போதும். வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோன்னா அது தண்ணி சூடாகிட்டு இருக்கும். அதுங்காட்டி நம்ம இங்கே புட்டு வேக வைக்கிறதுக்கு இதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த தட்டை போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாவு வந்து ஒரு லேயர் போட்டுக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு ரொம்ப அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைட் ஆகிடும். அப்புறமேட்டு அந்த ஆவி வந்து உங்களுக்கு உள்ளே போகாது. அப்புறமேட்டு உள்ள மாவு வந்து வேகாமல் போயிடும். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஸ்பூனில் போட்டாலே போதும். போட்டு லைட்டாக மேலே ஈவனாக அது இது பண்ணி விட்டால் போதும். வச்சு அழுத்துனீங்கன்னா டைட் ஆகிடும். உங்களுக்கு வந்து புட்டு வந்து வேகாது. உங்ககிட்ட இந்த மாதிரி புட்டு செய்கிற பாத்திரம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நான் ஏற்கனவே வந்து அவல் புட்டு செய்கிறதுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் எப்படி துணியில் வச்சு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி லேயராக அதில் வராது. இப்போ மறுபடியும் தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி போடணுங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ அங்கே வந்து தண்ணியும் சூடாயிடுச்சு. இப்போ இதை ரெடி பண்ண இதை வந்து நம்ம அது மேலே வச்சிடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு புட்டு ரெடி ஆகிடுங்க. இதை வந்து நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு புட்டு உடையாமல் வரும். சர்வ் பண்ணும் போது அழகாக இருக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு. இதே வந்து நம்ம பிளேட்டில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா பிளேட்டில் சைடில் அந்த இது இருக்கு இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இல்லை சர்ஃபேஸு, அதனால பாருங்கள் உடஞ்சி வருது. இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கான கடலைக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு கடலை வந்து நான் வேக வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து சேர்த்துக்கலாம். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் இப்பயே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம புட்டு மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொதிக்க வச்சு இறக்கிட்டால் கடலைக்கறி ரெடிங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. பாய்.